7 digit இருக்கும். அந்த நம்பர் பிரகாரம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை மறந்துட்டீங்க இல்ல இழந்துட்டீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் இது பிரகாரம் நீங்க எதுவுமே அடையாளம் உங்களோட அடையாளம் எல்லாமே எழுதிடுன்ற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வீடு கட்டியில இருக்க முடியாது. கவர்மெண்ட் உங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணுவோம். உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் பண்ண முடியும். கவர்மெண்ட் சொல்ற பிரகாரம் தான் நடக்கணும். நம்ம அவங்க ஒரு வீட்டுக்கு இத்தனை பேர் தான் இருக்கும். 3 பேர் தான் ஒரு வீட்டுக்கு இருக்க முடியும். அமௌண்ட் கவர்மெண்ட் தான் கட்டுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வீடு இந்த இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் லெட்டர் கொடுத்துருவாங்க. அவங்க போய் நேரம் அந்த வீட்டுல கொடுத்துட்டு அவங்க வந்து தனிக்குவாங்க. அதான் அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒருத்தர் வருவார். இந்த பொண்ணு வீட்டுல இருக்கணும். அப்போ ஒருத்தர் வருவான். அவன் பேர் ரவி. அவன் இந்த மாதிரி எனக்கு அலர்ட் ஆயிருக்குது. அந்த பொண்ணு சொல்ல எனக்கு இது குழந்தை இது இருக்கு. அதனால நாங்க 3 பேர் இருப்போம். அதனால உங்களுக்கு தர முடியாது. கவர்மெண்ட் இது பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்க கூடவே ஒரு நாய் கூப்பிட்டு வந்திருப்போம். அந்த நாய் தான் ரொம்ப முக்கியம். அந்த நாய் தான் ஜீரோ. அதுதான் கதையே. அதான் ரோபோ. அந்த நாய் தான் ரோபோ. அந்த நாய் அந்த ரோபோ நாய் என்ன பண்ணும் அப்படின்னா அவன் கூடவே இருக்கும். கொஞ்சம் நிறைய படிக்கும். நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த அப்டேட் இருக்கும். அது மாடல் கூட இருக்கும். A3 ஏதோ அந்த மாடல்லாம் இருக்கும். அந்த மாடல்லாம் அதெல்லாம் இதுதான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். மோஸ்ட்லி இங்க எல்லாமே ரோபோ மாதிரி தான் இருக்கும். கவர்மெண்டே கிட்டத்தட்ட அந்த ரோபோ மாதிரி தான் இருக்கும். அவ வீட்டுக்காரர் வருவோம் அந்த சிபி வருவாப்புல யாரு புதுசா இருக்குது இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்குங்க அப்படின்னா அப்புறம் சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது. நம்ம கவர்மெண்ட் பேசிக்கல. அந்த அப்பப்ப ஏதாவது பேசணும்னா அவங்க டெர்மினல்னு சொல்லுவாங்க. அதுல போன் பண்ணி நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட நம்பர் சொல்லி என்னன்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் தான் பேசும். என்ன உங்களுக்கு இஷ்யூன்னு சொன்னீங்கன்னா அது சொல்லணும். அது உடனே கவர்மெண்டோட கவனத்துக்கு கொண்டு போயிட்டு இஷ்யூ சால்வ் பண்ணுறதுனா சால்வ் பண்ணுவாங்க. இவன் நான் போய் கவர்மெண்ட்ல எதுவும் தப்பு நடந்திருக்கு நான் போய் பார்த்து நேரத்தில் திறந்துருக்கோம். இவன் அதே இதுல ஐடில அந்த இதுலேயே வேலை செய்வாங்க. அந்த ஐடி மாதிரினா அந்த டிபார்ட்மெண்ட்ல கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ல. அப்புறம் நான் போய் பார்க்கணும் போவோம். வரவே மாட்டான். நான் காலையில வரைக்கும் பார்ப்பாம வர மாட்டேன். என்ன நம்பர் போய் போடுப்பாங்க. நம்பரே இருக்காது. அவன் பார்க்கும்போது நம்பர் இருக்காது. அவனை போய் காணாமின்னு சொல்லிட்டு இந்த நிலா என்ன பண்ணுவோம் வீட்டுக்கார காணாமிட்டு இந்த ரவியோ போய் அந்த தேர்தலுக்கு அந்த இதுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. அப்படி ஒரு நம்பரே இல்லாப்பாங்க. அவனுக்கு என்னென்ன நம்பர் இல்லைங்கிறாங்க சொல்லி இந்த முக்கியமான ஆஃபீஸுக்கு போய் கேட்பாங்க. அவங்களும் நம்பர் இல்லை அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த நம்பர் என்ன அவரே இல்லை இல்லை அப்புறம் மறுபடியும் போட்டுச்சு எப்படியோ பிடிச்சி மறுபடியும் டெல்லிக்கு டெல்லி தான் மெயின் ஹெட் ஆஃபீஸா இருக்கும். அங்கே ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அங்கேயும் உங்க கணவர் நம்பர் எல்லாமே அழிக்க நேற்று வரைக்கும் இருந்திருக்காரு. இன்னைக்கு இல்ல அழிக்கப்பட்டிருக்கு. அதனால எங்களால தகவல் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஜீவன் தான் ஒரு அதுதான் கவர்மெண்ட். கிட்டத்தட்ட நம்ம கவர்மெண்ட்